இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 புத்தகத்தை எடுத்து பாருங்க. தூய்மை பணியாளர் நலன்னே சொல்லிட்டு ஒரு 5-6 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 285ல பாருங்க, ஊராட்சி, அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள், பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். தேர்தல் வாக்குறுதி எண் 285, தூய்மை பணியாளர் நலன்னே சொல்லி ஒரு 5 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க அந்த வாக்குறுதியை கொடுக்கல சொல்லிட்டு ஏன் நீங்க செய்யல? நீங்க இந்த வாக்குறுதியை கொடுத்ததால தான் நாங்க ஓட்டு போட்டோம். உங்களுக்கு ஓட்டு கேட்கும் போது இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இன்னைக்கு சேகர் பாபு என்ன பேசுறாரு? வாக்குறுதிலாம் நான் கொடுக்கவே இல்லை. என்ன சார் நீங்க இப்படி செயல்படுறதுக்காக முதலமைச்சர் உங்களை செயல்பாபு, நீங்க சேகர் பாபு கிடையாது செயல்பாபுன்னு பாராட்டினாரு. இப்படி மக்களுக்கு எதிராக செயல்படுறதுனால தான் உங்களுக்கு அந்த செயல்பாபுன்ற பேரை கொடுத்தாரு அவரு. எனக்கு புரியலையே. அப்படிதானே இருக்கு. நம்ம யோசிக்கும் போது அந்த மக்கள் அதை தான் கேட்கறாங்க. இப்படி அங்க நீங்க வந்து ஒரு இது பண்ண முடியும்? இன்றைக்கு பாருங்க அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில பாருங்க, ரயில்வே தனியார் மயமாவதை கைவிட வலியுறுத்தப்படும், வங்கித்துறை தனியாருக்கு விற்கும் முயற்சியை கைவிடுக, ஆயுள் காப்பீட்டு கழகம் LIC தனியார் மயமாக்குவதை கைவிடுக. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க ஏன் தனியார் மயமாக்குறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மக்களுக்கு வந்து 23,000 சம்பளம் கொடுத்தனால வச்சுக்க முடியலையா? பணியிடத்தனம் கொடுக்கல, அட்லீஸ்ட் அப்படியாவது வச்சிருக்கேன் அவங்க கேட்கறாங்க. ஏன் நீ தனியார் மயமாக்குற? அப்ப உங்க ஓனர் இந்தியா விற்பாரு, நீ தமிழ்நாடு வித்துட்டு இருப்ப. அதுக்கு எதிராக குரல் கொடுக்க கூடாதா? பேசக்கூடாதா? இன்றைக்கு எத்தனை பேர் இந்த தூய்மை பணி வேலை செய்வதற்கு தயாரா இருக்குங்க? சொல்லுங்க பாப்போம். வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்களா இன்னைக்கு? அப்ப அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இன்னும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வரக்கூடிய மக்கள், ரொம்ப ஏழை எளிய மக்கள், அதிகப்படியாக குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு வேலையை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், அடுத்த தலைமுறையை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வராங்கன்னா இப்படியா அங்கே பண்ணுவீங்க அவங்கள? இந்த விஷயத்திலையுமே நம்முடைய தமிழக வெற்றி கழகம் போய் நின்றுச்சு. நம்முடைய கழக மாவட்ட தோழர்கள் அங்கே போய் நின்று தினசரி அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய ஆதவர்ஜனா அவர்களும் CTR அவர்களும் நேரடியாக போயிட்டு தலைவரும் கட்சியும் உங்களுக்கு சார்பாக நிற்பார்கள், உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த போராட்டத்தை நாங்கள் துணை நிற்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. கழகம் துணை நிற்கிறது அவங்களுக்கு இந்த நிலைப்பாட்டில். அப்ப இந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு தூய்மை பணியாளர்கள் அவங்கள கூட உங்களால பார்க்க முடியல. ஆனா வந்து இன்னைக்கு அந்த இதுல கொடுமை என்னன்னா, அந்த மேயர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நாங்க வந்து தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து நாங்க வந்து மதிக்கிறோம். எங்கள் தலைவர் வந்து அவங்களோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டாரு, டீ குடிச்சாரு, அவங்களால பெருமைப்படுத்திருக்காரு. உங்க தலைவர் அங்க போய் சாப்பாடு சாப்பிட்டதும் டீ குடிச்சது யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமைன்னு கேட்கறேன் நான். ஏன்னா அவங்களோட டீ குடிக்கிறதும் சாப்பாடு சாப்பிடுறது இவ்வளவு பெருசா பேசுவீங்களா? அப்ப அவங்க என்ன அவங்களோட சேர்ந்து டீ குடிக்க கூடாதா? சாப்பாடு சாப்பிடக்கூடாதா? அவங்களோட சேர்ந்து அமரக்கூடாதா? அது என்ன பெருமை வேண்டி கிடக்கும் உங்களுக்கு? அதுல அவங்க ஓட்டு போடும்போது தேவைப்பட்டுச்சுல்ல, அவங்க ஓட்டையும் வாங்கி தானே ஜெயிச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன இதை போய் பெருமையா பேசுறது? எங்கள் தலைவர் டீ குடிச்சார், சாப்பாடு சாப்பிட்டார், என்ன பெருமை வேண்டி கிடக்காதுல? இப்படி அங்க பேசுவீங்க ஓட்டை வாங்கிட்டு அந்த மக்களை?